மதுரையில் தாவேகாவில் இணைந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் தனது வீட்டில் தேசிய கொடியுடன் தாவேகா கொடியையும் ஏற்றி அழகு பார்த்துள்ளார். இந்திய இராணுவத்தில் 21 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் ப. சுரேஷ் சமீபத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் கிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியுடன் தமிழக வெற்றி கழக கொடியையும் ஏற்றியுள்ளார். முன்னதாக முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய கர்னல் சுரேஷ், இளைஞர்கள் தேச பற்றுடன் அரசியலில் பங்கெடுத்து சமூக கொடுமைகளுக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அரசியலுக்கு வரணும். அரசியல் அப்படின்ற ஒரு சொல் நம்மளோட அன்றாட வாழ்க்கைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தீர்மானிக்கின்ற ஒண்ணா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியலை நம்ம தவிர்த்து அரசியல நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா அது நமக்கான இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அதனால என்னோட ரெக்வெஸ்ட் ஒண்ணுதான், படிச்சவங்க, திறமையானவங்க அரசியலுக்கு வாங்க. அரசியல் களம் நல்லதா இருக்கு. இந்த தலைமையை தான், இந்த கட்சியை தான் தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட மனசுல எது தோணுதோ, எப்படிப்பட்ட தலைமை எனக்கு வேணும், எப்படிப்பட்ட தலைமை எனக்கு வேணும், தலைவன் எனக்கு வேணும், எந்த கட்சியில நான் ஜாயின் பண்ணு தீர்க்கமா முடிவெடுங்க. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.